கிருபை ஏன் இவ்வளவு பெரியது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கேட்டோம். வேதாகம கிருபை. உலகத்தில் நிறைய பேர் கிருபையை சொல்கிறாங்க. பைபிள் கிருபைன்னா என்ன சொல்லுது? அதை நம்ம கேட்டிருந்தாலும் இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். அதான் 2 வாரமாக அதை சுருக்கமாக அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன் வேதாகம கிருபை இவ்வளவு மேலானது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 விஷயத்தை கவனித்தோம் கடந்த வாரத்தில். இது ஆதி காலம் முதல் அருளப்பட்ட கிருபை அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம எல்லோரும் கவனம் ரொம்ப முக்கியம். பைபிளில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது 2வது. அது உங்களுக்கு வசனம் குறிப்புகள் உங்களுக்கு தரேன். நம்ம நோட்ஸ் எடுக்கிறதும் 2ஆம் தரமானது. ஆனால் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அவங்களோட இருதயத்தில் இது வரணும். அந்த நேரத்தில் மாற்றம் நடக்கணும் அப்படின்னா உங்களோட இருதயம் எனக்கு ரொம்ப தேவை. உங்கள் மூளையை விட கர்த்தர் இருதயத்தில் பேசுகிறார். அப்போ நீங்கள் கவனித்தாதான் உங்களோட இருதயத்தில் செல்லும். அதை ஆழ்ந்து அதை கவனித்து விசுவாசிங்க. அது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். நம்ம நல்லா இருந்தால் தான் நாடு முன்னேறும். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. நம்ம நல்லா இல்லைன்னா நாடு முன்னேறாது. கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கை நல்லா இருக்கணும், அன்பின் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி தான் நம்ம நாட்டை நம்ம மாற்ற முடியும். நம்மை சார்ந்தவர்களை நம்மை போல் உள்ள ஆட்களை மற்றவங்களை மாற்றுவதற்குரிய காரியத்தை நான் செய்கிறேன். நான் உப்பு கூட உபயோகமாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது உப்பு உலகத்துக்கு ஒரு உபயோகமான ஒரு பொருள். விலை குறைய இருக்கலாம், இன்றைக்கி மாலில் கிடைக்குது. ஆனால் எல்லா தேவைகளுக்கும் பிரயோஜனமான ஒரு பொருளாக இருக்குது. ஏராளம் தாராளமாக கிடைக்கிறதுனால அது விலை குறைவாக இருக்கலாம் அதுக்கு. ஆனால் அது இல்லாமல் முடியாது. ஸோ அதனால் கவனிப்போம். நம்ம என்ன வேதாகம கிருபை ஏன் இவ்வளோ பெருசுன்னு அதை கவனித்தோம். 2 தீமோத்தேயு 1:9 லேசா பார்த்துட்டு வேகம் போயிடும். ஏன் அவ்வளோ பெருசு? 2 தீமோத்தேயு 1:9 வசனத்தை கவனி. 1:9 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்கிறார். ஏன் தேவன் ஒரு மனுஷனை பூமியில் ரட்சித்தார், ஏன் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஏன் தேவன் நம்ம ரட்சித்தார் அப்படின்னா, பைபிள் சொல்லுது ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. எப்போ அந்த கிருபை அருளினார் அப்படின்னு சொல்லியிருக்கு? ஆதி காலம் முதல். ஆதி அப்படிங்கிறதுக்கு பைபிளில் டிஃபைன் பண்ணுது. ஆதினா என்னது அப்படின்னா, பூமியும் வானமும் தோன்றப்படும் முன்பாக, அல்லது அந்த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டு, when the world began அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. உலக தொடக்கம், எல்லாத்தையும் உண்டு பண்ணுறாருல, அதனுடைய ஆரம்பம். இதற்கு இயல்பான இசைவான வசனங்களை நம்ம இதுக்கு முன்னாடி கவனித்தோம். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை படைத்தாருன்னு பார்க்குறோம். உலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே படைச்சிருக்கிறாராம் ஆவியில். அப்போ நம்ம இருந்தோம்னா சரீரத்தில் இல்லை. அம்மா நம்மை பெற்றெடுத்தது இப்போ இருக்கிற சரீர வயசு. அதை பைபிள் படி பார்க்கும்போது சரீர வயதுன்னு சொல்லலாம். சரீரம்தான் நாம் கிடையாது. பைபிள் சரீரம்தான் நாம் என்று சொல்லவே இல்லை. இந்த சரீரம் ஒரு நாள் அழியும். இந்த சரீரம் அவனுடைய கூடு, வீடு அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நாம் சரீரத்திற்குள்ளாக வாழ்கிற நபர். அதுதான் வேதம் அதை விசுவாசிக்க சொல்லுது. கடவுளையும் பார்க்க முடியாது, மனுஷனையும் பார்க்க முடியாது. தான் பைபிள் சொல்லி கொடுக்க உண்மை. கடவுளையும் பார்க்க முடியாது, மனுஷனையும் பார்க்க முடியாது. மனுஷன் அவன் சரீரத்திற்குள்ளாக வாழ்கிறான். தோற்றத்தை பார்த்து நம்ம முடிவெடுக்கக்கூடாது. கடவுள் சரீரத்தில் தான் ஒரு உருவத்தை பார்த்தா தான் கடவுளை நம்பும் அப்படிங்கிறது பைபிள் போதிக்கிறது கிடையாது. அவன் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், மனிதன் ஆவியாக இருக்கிறான். இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரின்சிபிள், ஒரு நியமமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிடணும். பிசாசு கூட கண்ணுக்கு தெரியாட்டாலும் அதை ரொம்ப பேர் நம்புகிறாங்க. பிசாசு நம்புகிற அளவுக்கு நம்ம ஒரு ஆள் நம்பிட்டாங்கனாலே நல்லா இருக்கும் பாருங்கள். பிசாசு இருக்குது, அது ஆவியாக தான் இருக்குது. ராத்திரி வருது போகுது, சொப்பனத்தில் வருது, வெளியெங்கேயோ வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு அந்த வருது போகிறதுல முன்னால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது அங்கே போகுது இங்கே போகுதுலாம். ஆனால் இருக்குது, பிசாசுகள் நிறைய இருக்கின்றன பைபிள் சொல்லுது. அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் பிசாசு ஆவியாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் அதை விட நாம் ஒரு ஆவிங்கிறத நம்ப மாட்டாங்க, குறைவாக தான் நம்புவாங்க.
ரொம்ப குறைவா. அதுக்கு பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தில். நம்ம நம்புகிற அளவில் கூட தன்னையே அவன் நம்ப மாட்டேங்கிறான். இவன் தன்னையே நம்புறதில்லை. இவனுடைய நினைவு என்ன? இவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான். இவனுடைய சரீரத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறது. சரி, அப்போ இதை கவனிச்சுக்கிடும். அப்போ நம்ம ஒரு ஆவி மனிதன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் தாங்கி தெரிய வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பர்பஸ் இருக்குல்ல, நோக்கம், இந்த உலகத்தில் வாழ்றதுனுடைய நோக்கம். எந்த ஊரில் வாழ்கிறோம்? நிறைய பேர் இப்படி தங்களை சுருக்கிக்கிடுவாங்க. நான் இந்த ஊருக்காரன், இந்த ஜாதி, இந்த கருப்பினன் அல்லது வெள்ளையினன் அல்லது மாநிறத்தான் அல்லது கோதுமை நிறத்தான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிடுவாங்க. அதெல்லாம் சரீரத்துக்குடையது. உங்கள் வீட்டில் நீங்கள் கலர் ப்ளூ பெயிண்ட் அடிங்க அல்லது பிளாக் பெயிண்ட் அடிங்க அல்லது வெள்ளை பெயிண்ட் அடிங்க, அது ஒரு வீடு. ஆனால் வீட்டுக்குள்ளுக்க வாழ்கிறாங்களா, தான் வாழ்க்கை. அதே போல் நாம் ஆவியாக இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே படைக்கப்பட்டோம். தேவன் அவருடைய சாயல் நம்ம படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்க்குறோம். சரி, இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபைன்னு சொல்லியிருக்கு. அந்த கிருபை அப்போ எவ்வளோ பெருசானது! அந்த கிருபை எப்போ அருளி இருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் படைக்கப்பட்டோம். அந்த டைமில் தேவனுக்கு ஒரு திட்டம். அது ஆதிகாலம் முதல் இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு ஒரு கிருபை அருளினார் என்று வேதம் சொல்லுது. இயேசு இல்லாமல் வாழ்க்கை கிடையாது மனுஷனுக்கு. இயேசுவால் தொடக்கப்பட்டோம். இயேசுவால் தான் கடைசி வரை அவருக்குள்ளே தான் அசைக்கிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம். பரலோக வாழ்க்கை எல்லாம் அவருக்குள்ள தான் இருக்குது. நம்ம சொல்லலாம் இயேசு 2000 வருஷம் ஆச்சு அவர் பிறந்து. கிடையாது. உலகத்தை படைச்சதே இயேசு தான். அவராலே இல்லாமல் தேவன் எதையும் உண்டாக்கல. அவராலே அன்றி உலகத்தில் எதையுமே உண்டாக்கப்படலை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே, அது எகெயின் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதுண்டும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ ஆதியில் என்னதெல்லாம் தேவன் உண்டாக்குனாருன்னா, இது பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே தான் நாம் இப்படி உலகத்தை எதுக்கு படைச்சாருன்னா நமக்காக வேண்டி படைச்சார். பிரபஞ்சம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? மனுஷனுக்காக. எதுக்கு இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்குது? நமக்காக. நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கோம்? தேவனுக்காக. அப்போ இந்த சாராம்சத்தை புரிஞ்சுக்கிடணும். குறுகிய நோக்கமாக இருக்கக்கூடாது. திருமணமான உடனே இவள் எனக்காக அப்படிங்கிறோம் ஒரு 100 வருஷத்துக்கு. அதில் அலாதியான ஒரு பெருமா ரைட்டு. இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது, கர்த்தர் கொடுத்தது. அதில் கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப மேன்மையான உன்னதமான ஒரு வாழ்க்கை. அது எதுக்கான இந்த குடும்ப வாழ்க்கை கொடுக்குறாருன்னா, கிறிஸ்துவும் நாமும் எப்படி வாழ்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக. ஏன் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்? அப்பத்தையும் தண்ணீர்னாலும் மனுஷன் வாழ முடியாது என்கிறதை உணர்த்துவதற்காக. ஏன்? மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் சோறும் தண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாரு. சோறு தண்ணி கிடச்ச உடனே அதே சொர்க்கம் இருக்கக்கூடாது. நிறைய சொல்லுவாங்கள்ல, சோறு கொடுக்குற இடம் சொர்க்கம். நான் சொல்கிறேன், சொர்க்கத்தினுடைய அடையாளம். அதுவே முழுமையான சொர்க்கம் கிடையாது. அது நமக்கு தேவை, அதுதான் வேலை செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பமான ஒரு காரியமாக நான் சொல்கிறது காரணம் என்ன? நம்மளுடைய முதலாவது நம்ம மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஏன் உலகத்தில் வாழ்கிறேன்? யாருன்னா பிசாசை விட பெரிய ஆள். நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். தேவதூர்களை விட நம்ம பெரிய ஆட்கள், அதை புரிஞ்சுக்கிடணும். தேவதூதன் ஏன் படைக்கப்பட்டானா? நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுக்காக படைக்கப்பட்டிருக்கான். நமக்கு சேவை செய்யும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு வேதாந்தத்தை படிக்க வேண்டும். கர்த்தர் ரொம்ப நல்ல. அப்போ நம்ம மேலே எவ்வளோ தூரம் கர்த்தர் கரிசனை வச்சுருக்கிறாரு. நம்ம எப்படிப்பட்ட சிருஷ்டிப்பு முதலாவது பார்க்கணும் இல்லையா? சொல்லுங்களேன் இல்லையா? சில புதுசாக சில நல்ல பொருட்களை பார்த்தீங்கன்னா அதை நல்லா பாதுகாப்பாங்க, நல்லா பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது இப்போ யாருக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு தங்க ஏதாவது ஆபரணங்களோ அல்லது வயிறோ ஏதோ காயம் வச்சுருந்தாங்கன்னா அதை சும்மா அங்கங்கே கலத்தி அங்கங்கே வைக்கிறது கிடையாது, விட மாட்டாங்க. நல்ல பொருளுக்கு நல்லா பாதுகாப்பாங்க. ஸோ அதே போல் தான் கர்த்தர் நம்ம வெளியேற பெற்ற பொருளாக நம்ம இருக்கிறோம் கர்த்தர். அதனால தான் நமக்காக இந்த அளவு அவர்கிட்ட போனதை தேடி கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வருவதுக்கு அவர் பட்ட பெரிய பாடுகள் இருக்க, தன்னோட வைக்கிறதுக்கு அது பெரிய பாடுகள். இப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உள்ளத்தை அப்படி யோசிக்க விடுங்க, முதலாவது நினைக்க விடுங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து யோசிங்க. சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் நேரம் இப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்ட எனக்காகவா இப்படி படைச்சிருக்கிறார், எனக்காகவா இந்த பெரிய கிருபை அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும். இந்த கிருபை எப்போ தந்தார்? ஆதிகாலம் முதல் தந்திருக்கிறார். சொல்லுங்கள், ஆதிகாலம் முதல். ஆதிகாலம்னா என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பு.
உலகம் எப்போ படைக்கப்பட்டது அதே சயின்டிஸ்டால் சொல்ல முடியல. பைபிள்லேயும் உலகம் எந்த வருஷத்துக்கு தோன்றிக்குன்னு சொல்லலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பிறந்தது சொல்லுது சரீரத்தில். ஆனால் கிறிஸ்து அதுக்கு முன்னாடி இருந்தார். அவரால் தான் உலகம் தோன்றப்பட்டது பைபிள் சொல்லுது. அப்போ ஆதி காலம்ங்கிறது பியாண்ட், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. என்ன சொல்கிறீங்க? ரைட். அப்போமே கர்த்தர் கிறிஸ்துக்குள்ள ஒரு கிருபையை தந்து நம்ம ஒரு திட்டம் போட்டு இவனுடைய காப்பாற்றப்படணும், எந்த இடத்துல விழுந்தாலும் இவன் காப்பாற்றப்படணும், இவனை நான் மீட்கணும் அப்படின்னு எல்லா வாழ்க்கைக்கும் தேவைகளை எல்லாத்தையும் அவருடைய கிருபை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருந்தார். அப்போ அதனால நான் உங்களை சொல்கிறேன், கிருபை ரொம்ப பெருசு. பைபிள் சொல்கிற கிருபை என்பது ரொம்ப பெருசு. வேதாம் கிருபை ஏன் ரொம்ப பெருசுன்னா, இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிருபையை வச்சு தான் நம்மளை வாழ்க்கையெல்லாம் தந்து நம்மளை வாழ வைக்கணும்னு கர்த்தர் எடுத்திருக்காருல. அந்த கிருபையை ஒரு திட்டம் போட்டிருந்தாருன்னு சொல்லுது. அந்த ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை, நமக்கு தரப்பட்ட கிருபை அப்பவுமே தரப்பட்டிருக்கு. உலகத்தை தோன்றதுக்கு முன்னாடி, இப்போ வரல அந்த கிருபை, அப்பவுமே தரப்பட்டிருக்கு உலகத்தை தோன்றுவதற்கு முன்னால். அதனால அந்த கிருபை ரொம்ப பெருசு. ஆமென். இப்போ பேரனுக்கு தாத்தா ஒரு சொத்து எழுதி வைக்கிறார். எங்கள் மகன் வயிற்றில் பிறக்கிற சொல்லுங்க, அவங்க பாருங்க, அவங்க பிள்ளைக்கு ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க, இது அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு எப்படி பண்ணியிருக்கிறார்? இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கிருபையை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி கிறிஸ்துக்குள்ள. அப்போ எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான வருஷம் இதுக்கு நமக்கு செல்லிபடி ஆகிற ஒரு பத்திரம் தான் கிருபை நமக்குன்னு. அது யோசித்து பார்க்கணும். இப்போலாம் இல்லை, நம்ம அப்பா 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 அப்படிலாம் போனாலும் அதை விட தாண்டி ஆதாமையும் தாண்டி போகுது. அப்போ நம்ம மேலே கர்த்தர் எப்படிப்பட்ட விசேஷமான படைப்பு நீங்கள் அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் பார்க்கணும். இதை முதலாவது விசுவாசிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்னு நினைக்கிறதுக்கு தோணும். அப்போ தான் நிறைய பேர் இதை விட மாற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் அப்பப்போ வியாதி தராரு, கஷ்டத்தை கொடுத்து எங்களை திருத்துறாரு. இப்படி முட்டா பிரசங்கமெல்லாம் பண்ணக்கூடாது. பைபிள் நல்லா படிச்சணும். அப்போ கர்த்தர் எப்படி நல்லவர் அப்படின்னு தெரியும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். சரியா? சரி, இதையும் நம்ம பார்த்தோம், இவ்வளோ கிருபை ஏன் பெருசு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம், எபேசியர் 3:11 பார்த்தோம். 3:11 3:11 Ephesians chapter 3 verse 11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். இதில் முதல் டாபிக், இதில் முதல் பாடம் என்ன வருது? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். எல்லாம் உலகம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம். ஆதிகாலம்னா தொடக்கம், ஒரு ரகசியம் மறைஞ்சிருந்து அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னது எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறது இருக்கு. பவுலுடைய ஊழியத்தில் எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்காகவே பவுலை கர்த்தர் பிடிச்சிட்டு வந்தார். சீசர்களை வச்சு அது சொல்லாமல் பவுலை வச்சு சொல்கிறார். இப்போ ஆஸ்பத்திரியில் நிறைய டாக்டர் இருக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் வந்து சில தான் இருப்பாங்க. பிரெயின் சர்ஜியன், மூளையை அறுவை சிகிச்சை செய்கிற நபர், அப்படி சிறந்த ஒரு ஆள் அப்படி இப்படி இருக்கிறது போல் பவுலை கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய கிருபையினால் நீ இதை பண்ணு அப்படின்ட்டார். என்னதை பண்ணணும்? ஸ்பெஷலாக நான் நிறைய ஆதி காலம் முதல்ல மறைச்சி வச்சுருந்தேன்ல, அதை போய் நீ இப்போ உண்டு வெளிப்படுத்தணும். இது பவுல் சொல்கிறார். பவுலுடைய ஊழியத்தை நான் பண்ண முடியுமா? முடியாது. பவுலுடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் யாராவது பண்ண முடியுமா? தற்சமயம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டது. நான் பவுலை போல ஊழியம் பண்ணுவேன், முடியாது. பேதுரு போலையும் ஊழியம் பண்ண முடியாது. அவங்க செஞ்ச சில காரியங்களை செய்யலாம், அவங்கள போல ஊழியம் பண்ண முடியாது. அவங்களுடைய அபிஷேகம் அழைப்பு வேறு. எல்லாத்தையும் குழப்பி விடக்கூடாது. அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆதிகாலம் முதல் உள்ள ரகசியம், அந்த ரகசியம்தான் நம்முடைய ஜெயமான ஒரு வாழ்க்கை, நம்ம பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழணும் அப்படின்ட்டு நம்ம படைப்பதற்கு கர்த்தர் போட்டிருந்த பிளானும், தோற்றால் நம்மை மீட்கும்படியான போட்ட பிளானும், நித்தியமாய் அவரோடு கூட எட்டர்னிட்டியை வாழ்வதற்கு நம்ம அவர் கர்த்தர் படைச்சார். காட் அடுத்த நாம் சொல்ல புரியுங்க? ஆமென், ஆமென். அது விசுவாசிக்கிங்களா? அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு உயர்ரக வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். வீழ்ந்து போன அந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் கூட ஊர் உலகத்தோட. ஆனால் நம்ம வந்து விஷயம், அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு
ஒளியாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது நமக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அவர் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்கிறார். நம்ம பார்த்து சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அவன் கிறிஸ்து எப்படி ஒளியாக இருக்கிறாரோ அதே போல் ஒளியாக. அப்போ நமக்கு பெருமை மாத்திரம் தான் வரக்கூடாது. பெருமை வந்தால் லூசிஃபர், சாத்தான். பெருமை எங்கெல்லாம் இருக்கானோ அங்கே லூசிஃபரும் கூட இருப்பான். தாழ்மை, கிறிஸ்துக்குள்ள வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த தாழ்மை இருக்கிற இடத்துலாம் கிறிஸ்து இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ இருக்கவே கூடாது. சார் இது சொல்லும்போது சொல்லணும்னு தோணுது. அப்போ எபேசியர் 3:11 பார்க்குறோம். இது பெரிய ரகசியம். இதை பவுல் சொல்லி கொடுத்தாரு. அதை தான் நம்ம கவனிக்கிறோம். அந்த கிருபை ஏன் அதை என்ன சொல்கிறாரு, அந்த ஐக்கியம் என்னதுன்னு எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு. இப்போ பவுல் பிரசங்க போது தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. சபையினுடைய அஸ்திபார உபதேசத்தை பவுல் காட்டுறார். இப்படி தான், இதுதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். சரி, இதுதான் சில விஷயங்கள் நம்ம கற்றுட்டு நம்ம உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். இந்த சோர்வான முகமெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. கவனிப்போம். இந்த வாரம் நம்ம கவனிக்கிறேன்னு நான் நினச்சது இந்த மறைக்கப்பட்ட இந்த கிருபையானது தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். கிருபையானது வெளிப்பட்டது. கிருபை இயேசு கிறிஸ்துவினுடைய வடிவத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பைபிளில் நம்ம பார்க்கலாம். யோவான் 1:17 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தன. அவன் கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த கிருபையாகிய கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இயேசு கிறிஸ்து அதை ரிவீல் பண்ணுறார். சிலது பாருங்கள், திரை விலகின உடனே அந்த நபர் வருகிறது போல். இங்கே இயேசு கிறிஸ்துவா அவர் தான் கிருபை அப்படின்னு சொல்லு. கிருபை என்கிறது தகுதி இல்லாத ஆளை தகுதிப்படுத்துகிற வேலை. 1000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்க போலீஸ்க்கு, அளந்து பார்க்குறாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள நிறைய பேர் பிள்ளைகள் எல்லாம் இப்போ இந்த சாம்பார் கத்திரிக்காய் பூரா ஒதுக்கிட்டு விற்ற தண்ணியை மாத்திரம் குடிக்கிற ஆட்கள் போய் நின்னாங்கன்னா நெஞ்சு அளந்து பார்க்கும்போது 36 இருக்க வேண்டியது 31, 32 நின்றுக்கிட்டு இருக்கு. பெருசாக ஆக மாட்டுக்கு. அங்கே எக்ஸசைஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே எக்ஸசைஸ் பண்ணாமல் அவங்க குடிக்கிற அந்த சாம்பாரில் உடம்பும் உண்டாகாது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு இவங்களெல்லாம் எல்லோரும் 6 டைப் பண்ணது 36 போன்னு தள்ளி விட்ட பாரு. தகுதியே கிடையாது, என்ன தண்ணி விட்டாங்க வேலைக்கு ஆள் எடுத்தது போல். இங்கே கர்த்தன் தகுதி இல்லாதவனு தேவன் பாராட்டுகிற தயவு. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணார், நீ தகுதி அப்படி படுத்துறதுக்காக வேண்டி இயேசு வரார். எது நீ யோக்கியம் கிடையாதுன்னு உலகம் சொல்ல, பழைய உடன்படிக்கை சொல்ல, நம்ம யோக்கியர் ஆக்குறதுக்காக வேண்டி, நம்ம தேவனுடைய பிள்ளையை ஆக்குவதற்காக வேண்டி, தேவனுடைய பிள்ளையை ஆக்கிட்டாலே எல்லா தகுதியும் நமக்கு தந்து, அவருடைய தகுதியினால் நமக்கு தகுதியை தந்த மாபெரும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை தான் இயேசு கிறிஸ்து. அவர் பூமியில் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்போ அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லையா. 1:16 பாருங்க, அதுக்கு மேலே உள்ள வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ அந்த கிருபை இன்க்ரீஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி மகிமை இன்க்ரீஸ் ஆகுமோ, நீங்கள் அடுப்பில் சூடு உண்டு பண்ணுங்க, சூடு கூடக்கூடியது, பெருகும், அது பெருகக்கூடியது. அதே போல் கிருபை பெருகக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அந்த கிருபையினுடைய வேலையை, அதனுடைய திறமை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும்னா, இதை உணர்ந்து விசுவாசித்து அதில் அருளப்பட்ட காரியங்களை நம்ம அதை கேட்க அதை பார்க்க அது நடக்க இந்த கிருபை நம்ம பெருகிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். அதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். நம்முடைய வாழ்க்கையில் தகுதியே இல்லாமல் இருந்தால் கூட நம்மளை லிஃப்ட் பண்ணி தூக்கி என்னத்தை எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு தரும். நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா வாழ்க்கையில்? என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முடியாதுன்னே நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா முடியாது, படிக்கலை, சரியான வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை, எதிர்காலத்தில் எப்படி குடும்ப வாழ்க்கையை வாழ்வேன், நல்ல வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த கிருபை என்ன பண்ணுது, அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை பெற்றுக்கொள்ள வைக்கும். நாம் ஒன்று அந்த கிருபையை அண்டிக் கொள்கிறது தான். என்ன சொல்கிறாங்க இதை எப்படி பிடிச்சிக்கிடுவோம், உங்களை அப்படியே ஆக்கிடும். நீங்கள் படிப்படியாக பார்த்துட்டு வரலாம் நிறைய பேர். ஆனால் இடையில சேட்டை பண்ணாதான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த ஏணிப்பாம்பு ஒரு இது இருக்குமா, திடீர்னு மேலே தூக்கிட்டு போகிற ஆண்டவர் பிறந்தால கெத்து திமிரு கொஞ்சம் வேறு என்னெல்லாம் வரும், நான் சொல்ல வேண்டாம். அப்போ அதெல்லாம் வந்த உடனே டபக்குன்னு வாழ்க்கை திடீர்னு கீழே பார்த்து என்ன அப்படின்னா போதும், அப்புறம் மறுபடியும் மேலே வரணும் பாருங்கள். நம்ம ஏணிப்பாம்பு விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது, எப்போயுமே ஏணி விளையாட்டு தான் விளையாடணும். ஏன்னா பிசாசு தான் பாம்பு, அப்போ கொத்ததுக்கு ரெடியாக இருக்கான்.
நம்ம ஏணியில் தான் ஏறிக்கிட்டே இருக்கணும், கீழே வந்துடவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்லதுக்கு வாய்ப்பு நல்லா ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அதை சொல்லி இடையிடையே சொல்லிட்டு போகிறேன். அப்போ அந்த கிருபையின் மேலே கிருபை நாம் பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரைட்டா? ஏன்னா அவருடைய பரிபூரணத்தினால், நம்முடைய பரிபூரணத்தினால் இல்லை, நம்ம செஞ்ச உழைப்பினால இல்லை, அவருடைய பரிபூரணத்தினால நமக்கு எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், கணவர் நல்லா சமாதானம் பண்ணுவார், மனைவி உட்காந்து சாப்பிடுவாங்க, பிள்ளைகள் உட்காந்து சாப்பிடும். அப்படி இருக்குல்ல? இல்லைங்களா? அம்பானி பிள்ளைங்கள்லாம் எப்படி நேர போய்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு 8:30 மணிக்கு எந்திரிக்கலாம், வீட்டில் சாப்பாடு கிடையாது. அப்படியா? பார்த்தாங்க யாரோ வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு அவ்வளவுதான் செழுமை. அவங்க கல்யாணத்துக்கு செலவிடுற பணம்லாம் எங்கேருந்து வந்தனே தெரியாது, அவ்வளோ தூரம் செழுமை. நான் அதுக்கு கம்பேரிசனாக கொண்டு வரல. அப்போ இப்படி நினைக்காதீங்க, வேலை செஞ்சால் தான் சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறது தான் பழைய ஏற்பாடு. வேலை செய்யாமலும் சாப்பாடு, வேலையே நீ செஞ்சாதான் நீ பிழைப்பு அப்படின்னு சொல்கிறது புதிய ஏற்பாடு கிடையாது. வேலை செய்யணும், ஆனால் அதனால் நான் வாழலை, கிருபையில் வாழ்கிறேன், ரைட்? அப்போ கிருபையில் வாழ்கிறேன்னு அர்த்தம் என்ன? எனக்காக இன்னொருத்தர் செஞ்சு வச்சுருக்காரு. சொல்லுங்க, எனக்கா இத்தனை கிருபை. நல்லா சொன்னீங்களா? எனக்கு நல்ல சொல்லுங்களேன், எனக்கா இத்தனை கிருபை. சிரிச்சுட்டு அழகா சொல்லாம, எனக்கா இத்தனை கிருபை. ஆண்டவரே எனக்கா இத்தனை கிருபை. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. Praise the Lord. Hallelujah. Amen. பெண்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் அளவு துணி கொடுத்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க. அதே போல் தான் கர்த்தர் அவருடைய சாயலில் ஒரு கொடுத்து தைக்கிறது போல் அவருடைய மகனுடைய சாயல் அப்படியே நம்மளை உண்டாக்குனார். அதான் பைபிள் சொல்லி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், ஆணாவது பெண்ணும். இப்போ நம்ம அவரை உடுத்திருக்கிறோம், அவரை பிரதிபலிக்கிறோம். அவரோட பெஸ்ட் உலகத்தை எதுவும் இருக்க முடியுமா? அதுதான் சார். அவருடைய பரிபூர்ணத்தினாலும் எல்லாரும் அவருக்கு என்னென்ன நிறைஞ்சிருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு கிருபை அவ்வளோ வருது. ஸோ இதை தான் கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்முடைய பார்வை எப்படி வைக்கணும்? உலகத்தில் வேலை செய்யக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாது, அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கணும். குடும்ப வாழ்க்கை இந்த உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், வேலை செஞ்சால் தான் என் குடும்பத்தை நல்லா நடத்த முடியுங்கிற ஒரு கணவர் வேலை 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 வேலைன்னே இருந்தாருன்னா அப்புறம் குடும்பம் போயிடும். உதாரணத்துக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறேன் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அப்படின்ட்டு 2 வருஷம் அவங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டாருன்னா வைங்களேன், அது நல்லதில்லை மனைவிக்கு. அந்த காலத்தில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் தெரியாது. இன்னும் 10 வருஷம் இருந்து சம்பாத்தியம் பண்ணி போடுங்க, நாங்கள் பாத்திரத்தை மாத்திரம் கழுவி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் 20 வருஷம் வாழ்ந்து அவர் வெளிநாட்டிலே வாழ்ந்துருப்பாங்க, இந்த ஊர்லேயே வாழ்ந்து என்ன அது குடும்ப வாழ்க்கை இல்லையா? பைபிளில் சொல்லுது எப்படி குடும்ப வாழ்க்கை வாழணும். யாரும் தப்பாக எடுத்துடாதீங்க, வெளிநாட்டுகளில் யாரும் இருந்தீங்கன்னா இருக்குன்னா நான் அப்படி சொல்ல வரல. பொதுவாக எது இனிமையான வாழ்க்கை அதை உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். ஏமேன், எது இனிமையான வாழ்க்கை, கர்த்தர் எப்படி டிசைன் அதை பார்க்கணும் இல்லையா? நான் இல்லை, நம்ம நல்ல வாழ்க்கை, பெஸ்ட் வாழ்க்கை இது, அதை பார்க்கணும் இல்லையா? சரி, அதுக்கு நோக்கி நம்ம நடைப்பயணம் வைப்போம். நம்ம குறையில்லாதவர்கள் யாரும் இல்லை, அது நம்ம சரி செய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவுகிறார். கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏமேன், கவனிக்கலாம். இப்போ தீத்துவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11 to 14 வரை உள்ள வசனம் கவனிக்கலாம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 11 to 14. டைட்டஸ் 2. ஏனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, இங்கே அந்த கிருபை மறைஞ்சிருந்த கிருபைன்னு பார்த்தோம்னா உலகத்துறதுக்கு முன்னாலே அந்த கிருபை பிரசன்னமானது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது மேனிஃபெஸ்ட் ஆகுது, வெளிப்படுது. அந்த கிருபை தான் இயேசு கிறிஸ்து, அவர் பிறக்கிறாரு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து அது சொல்லுகிறது. இயேசுவினுடைய பிறப்பு சரீரத்தில் வெளிப்பட்டால் தான் அந்த கிருபை எல்லாரும் பார்க்க முடியாது. சரீரத்தில் பிறந்து அவர் வாழ்ந்து சிலுவையில் எல்லா காரியம் செஞ்சு முடித்தாதான், அதுக்கு தான் இயேசு பிறக்கிறார். இயேசு ஏங்க பிறந்தார் அப்படின்னா, ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த அந்த கிருபையை நம்மகிட்ட வெளிப்படுத்தி அந்த கிருபையினுடைய வாழ்க்கையை நாம் பெற்று வாழும்படியாக, கர்த்தருடைய எல்லா சம்பாத்தியத்தையும் பரிபூர்ணத்தையும் வாழ்க்கை நாம் வாழும்படியாக, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை தான் ரட்சிப்பு. அப்போ எல்லாருக்கும் அளிக்கத்தக்க இயேசு கிறிஸ்துவான பிரசன்னமானார் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம். கிறிஸ்துவை பிரசன்னமாக்கினார் தேவன், உலகத்துக்கு பரிசு பொருளாய் கொண்டு வந்து சேர்த்தார். ஆதிகாலம் முதல் போட்டு வச்சு இந்த பிளான் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் தேவன், நம்ம நல்லாக்கி வைக்கிறது.
இது அப்படியே விசுவாசிங்க. உங்களை நல்லாக்க வந்தது நம்ம நாட்டினுடைய ராஜா கிடையாது. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொன்னார், உங்களுக்கு ராஜா தேவையில்லை, நானே உங்களுடைய ராஜாவாக இருப்பேன் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. இந்த ராஜா தான் வந்து இயேசு. ஆனால் அவங்க அதை கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. எங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற ராஜாவை போல எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்ட்டாங்க. அவங்க பார்த்தது வேறு விதமான ராஜா, தேவன் கொண்டு வந்த ராஜா வேறு. அதனால தான் சரி போ அப்படின்னு சவுலை பிடிச்சி ராஜாவாக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுலை பிடிச்ச ஒரு ராஜாவாக்குறது காரணம் ஜனங்கள் கேட்கல, இன்னும் ரெடியாக இல்லை. அதனால தான் ஜனங்கள் ரெடியாக இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே இயேசுவை கொண்டு வந்து சேர்த்துருப்பார். அதனால தான் சவுலை கொடுத்தாரு, பிறகு தாவீதை கொண்டு வந்தார். ஏன்னா தேவன் ஜனங்கள் ஆள்வதற்கு கிருபையுள்ள அந்த ராஜா அவசியம். இப்போ அந்த ராஜாவை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ராஜா இவர் வந்து மனுஷனுடைய பாவத்தை நம்ம ஏற்கனவே கற்றதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறேன், ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறத. இது நம்முடைய ஆரம்ப பாடசாலை தான். அதையும் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். இந்த கிருபை ஆதிகாலம் முதல் கர்த்தர் நமக்கு பர்சனலாக இன்னாருக்குன்னு போட்டு வச்சுருந்த அந்த திட்டம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் எல்லா மனுஷருக்கும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 படிக்க போகிறோம். ரோமர் 3:23-24. ரோமன்ஸ் சாப்டர் 3 23-24 கவனிக்கலாம். என்ன சொல்லுது பாருங்கள். 23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, மனுஷனை படைச்ச உடனே ஆதாம் மூலமாக எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. ஆதாம் பாவம் செஞ்சதுனால ஆவி உலகத்தில் ஆதாமுக்குள் படைக்கப்பட்டிருந்த, ஆதாமுக்கு முன்னால் உலகத்தோடு படைக்கப்பட்டிருந்த எல்லா மனுஷனும் உடனடியாக பாவியாகிறான். ஒரு இடத்துல ஒரு ஆள் முதல் ஆள் கை வச்சாச்சுன்னா அத்தனையும் அப்படி பாவமாயிரும். அதுதான் நடந்துச்சு. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் படைச்சிருந்த அத்தனை ஆதாமுக்குள் படைச்சிருந்த அத்தனை ஆவிக்குரிய மனுஷனும் பிறக்கிறது ரெண்டாவது, பிறக்கிற ஒரு காலத்தில் பிறப்பாங்க, ஆனால் அந்த நேரத்தில் பாவமாகறாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என்ன ஆகுது? பிறப்பில் பாவம். அவன் அங்கிருந்தே வருது. இவன் செஞ்சதுனால பாவம் இல்லை, பிறப்பில் அவன் பாவம். ஏன்னா ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவுக்குள் உலகத்தோற்றத்துக்கு முன்பாக படைக்கப்பட்ட அத்தனை மனுஷனும், ஆதாமுக்குள்ள படைக்கப்பட்ட நாம் எல்லாருமே பாவமானோம். இது எப்படி பார்த்துட்டு வாங்க. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நிஜ உலகத்தை தாண்டி, அதாவது நமக்கு இருக்கிற அந்த பார்வையின் உலகத்தை தாண்டி ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம பார்க்குறோம். 2 பிக்சர் இருக்குது பாருங்கள். ஒன்று சரீரத்தில் பார்க்குற ஒரு பார்வை, தரிசித்து நடத்தல். சரீரத்திற்கு சரீர உலகத்திற்கு பின்னாக இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத பார்த்தால் இது விசுவாச பார்வை. சரீரத்துக்கு தெரிகிறது சுகமல்ல, இருக்கிறாங்க போகிறாங்கன்னு பார்க்குறது வந்து சரீர பிரகாரம் பார்க்குறது. அதெல்லாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை கடந்து பின்னால் ஒன்று ஆவிக்குரிய உலகம், அது காலங்காலமாக இருக்கிறதெல்லாம் சொல்லுகிறது. இங்கே இருந்து பாருங்கள், நம்முடைய இது பார்க்கும்போது நம்ம எப்படி வரணும் தெரியும். நம்ம எத்தனாவது வருஷத்தில் பிறந்தோம் அப்படின்லாம் நம்ம எல்லாம் குறிப்பிட்டது, எப்போ நம்ம மறைகிறோம் அப்படிங்கெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். இது ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இது சரீர பிரகாரமான ஹிஸ்ட்ரி. ஆவிக்குரிய உலகத்துலேயும் ஒரு இது இருக்குது பாருங்கள், அது நிகழ்வு. அது உலகத்தோடு நான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுக்குள்ளே கர்த்தர் நம்மளை படைக்கிறாரு. அப்புறம் அப்படி கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு மறுபடியும் ஜெனிப்பிக்கிறாரு. கிறிஸ்துவோடு கூட நித்தியமாக வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் சர்ச்சில் கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் இப்படி தான் செய்கிறாருன்னு போதிக்கிறோம். இதுக்கு பேர் விசுவாசங்கிறோம். புரிஞ்சுங்களா? சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இது ஆவிக்குரிய உலகம்னு சொல்கிறோம். அதை நம்ம நம்பி ஆகணும், விசுவாசிக்கணுமே. தேவனது ஆவிக்குரிய உலகத்தினுடைய ஆவிக்குரிய உலகத்தில் அவர் ஆவியா அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்பப்போ எப்போதான் தேவைப்பட்டால் சரீர பிரகாரம் உலகத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுக்கு நம்ம விஷன் அப்படி சொல்கிறோம். விஷன், தரிசனம் அப்படிங்கிறோம். தரிசனம் அவர் வந்து இங்கே நடமாடினா தான் கர்த்தர் இருக்கார் நம்புவோம் அப்படிலாம் கிடையாது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கார், இப்பவும் இங்கே நடமாட்டுறாரு, இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென். அது விசுவாசிங்களா? ரைட். சரி. இப்போது அதனால தான் இங்கே பார்க்குறோம், இந்த மனுஷன் பாவம் செஞ்சதுனால எல்லா தீமைகளும் வந்துச்சு. அதனால் இயேசுவாகிய கிருபை வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனம் சொல்லு, 24.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த கிருபை என்ன செய்யுது? 2 காரியத்தை நமக்கு பொருடி தருது. கிருபை இயேசு வந்ததுனால நமக்கு 2 விஷயம், பாவியான மனுஷனுக்கு 2 விஷயத்தை கொடுக்குறார். என்னதெல்லாம்? கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 2 என்னது? மீட்பு, நீதிமான். மீட்புன்னு என்னது? எல்லா விஷயத்துலையும் மீட்புங்கிறது அது 2 காரியம் உண்டு பாருங்க. ஒன்று பாவம், பாவத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை, மீட்பு. அது பாவம் செய்கிற என்னென்ன பாவம் பண்ணோமோ, என்னென்ன பாவ சிந்தையோ, என்ன பாவ செயல்களோ எல்லாத்தையும் இருந்து அவர் நம்ம கழுகிறார். செய்த பாவங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் நினைவு இல்லாமல் அதை மாற்றணும். நம்ம அவர் நினைக்கிறது கிடையாது. என்னெல்லாம் பாவம் செஞ்சோமோ அத்தனையும் அவர் காலி பண்ணிடுறார். ஒரே கழுவு தான். பிறகு இன்னொன்று பார்க்குறோம். அதில் 2வது இயேசு கிறிஸ்துடைய அந்த மீட்பில் 2வது பாவ நேச்சர், பாவம் செய்கிற சுபாவம், இயல்பு, அந்த நேச்சர் ஆஃப் சின் நேச்சர் மனுஷனுக்குலாம் அதையும் கழுவி எடுத்துடுறார். இந்த 2ம் கர்த்தர் எழுதித்துறார். இப்போ பாவம் செய்யக்கூடிய சுபாவம் ஒருத்தனுக்கு இல்லாமல் மாத்துறார். இதுதான் புது சிருஷ்டியினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இதான் கிருபை. அதாவது விஷம் கொட்டக்கூடிய அந்த தன்மையும் எடுத்துடுறாரு, விஷத்தையும் எடுத்துடுறாரு. சும்மையும் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கலாம் அடிக்கடி அதுவும் கிடையாது. 2ம் எடுத்துறாரு. கொடுக்க மாத்திரம் நொறுக்கிறது இல்லை, விஷத்தையும் காலி பண்ணுறாரு, கொட்டவே செய்யாது. அதுக்கு பிறகு பாவம் என்கிற அந்த ஒரு பாவம் செய்த பாவத்தையும் பாவம் செய்யக்கூடிய உணர்வையும் அவர் காலி பண்ணுறார். இதுக்கு பேர் தான் மீட்புன்னு பேர். நான் சொல்ல முடியாது, நான் அணித்தனமாக சொல்கிறேன். பாவம் செய்கிற உணர்வையும் கர்த்தர் எடுக்கிறார். அது நிறைய பேரை உங்களுடைய நல்ல முன்னக்கூட்டியே இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாவம் ரட்சிக்கப்பட்ட உண்மையில் பாவம் செய்ய மாட்டான். பைபிள் சொல்லுது பாவம் செய்யுங்கிற உணர்வு ஒன்று கிடையாது. ஆனால் சரீர பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கைகள் தான் அந்த ஆட்கள் தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பாவம்னா சரீரத்தின் படி நடப்பாங்க, சண்டை போடுவாங்க, பிரச்சனை போடுவாங்க, கோல் சொல்லுவாங்க, பெருமைப்படுவாங்க, எல்லா காரணம் சரீர மாம்சத்திற்குரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குரிய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு மீட்பின் மூலமாக அந்த கிருபை அதை செய்திருக்கிறார். அதுதான் கிருபை பெருசு. நீதிமான்ங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் எப்படி நீதிமானாக இருக்கிறாரோ அதே போல் நீதிமான்கிற ரைச்சஸ். இதை மறுபடியும் விளக்க வரல. குற்றவாளிங்கிறது பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். அந்த குற்றவாளியை ஆதாம் பாவம் செஞ்ச உடனே எல்லாருமே குற்றவாளி ஆக்கப்பட்டோம், பாவி ஆக்கப்பட்டோம். அவங்கள அந்த குற்றங்கள்லேருந்து தான் நீக்கி பிறகு குற்றம் செய்யக்கூடிய தன்மையும் அவனுக்கு மாற்றி கர்த்தரை போல தேவனை போல அவன் நீதிமான், குற்றம் செய்யாதவன், ஒரு குற்றமும் செய்யலை, இனிமேலும் குற்றம் செய்யாதவனாக அவனை மாற்றி விட்டார், நீதிமானாக்கி இருக்கிறார். கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம எல்லாரும். ஏன்னா கவனம் நிறைய சிதறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அதான் மறுபடியும் சொல்கிறேன்ல, உங்களை நீங்கள் ஒரு நீதிமானாக நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் எப்படி நீதிமானாக இருக்கிறார் அதே போல் நீதிமானாக ஆக்கிறதுக்காக வேண்டி தான் கிருபை வந்தது. அவர் கிருபையினால் செஞ்சுருக்கிறார். இல்லாட்டா இங்கே இப்போ பாருங்கள், நிறைய பேர் சொல்லலாம், நான் ஏன் மறுபடியும் இந்த தப்பு பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கிருபை ஏன் போதிக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் அப்படி தப்பு பண்ண மாட்டீங்க இதை கேட்டிங்கன்னா. அதுக்கு தான் அவங்க சொல்லுது. கர்த்தர் உங்களை எப்படி ஆக்கியிருக்கான்னு நீதிமானம் பெஸ்ட் ஆளாக ஆக்கிட்டார். இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் உங்களை குற்றப்படுத்திடக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லணும், நான் பாவம் செய்ய ஒரு சோபம் எனக்குள்ளே இருக்கிற சோபத்தெல்லாம் அவர் மாற்றி இருக்கிறார். அதை விசுவாசிங்க. முதல்ல விசுவாசிங்களாங்க, சொல்லுங்கள். விசுவாசிங்களா? எப்போதாவது சர்ச்சை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். விசுவாசிங்களா? பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற, பாவம் கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு, சும்மா இருந்தாலும் எங்கே போனாலும் நடந்தாலும் பாவங்கிறதே நீ பாருங்களேன், முன்னாடி ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒவ்வொருக்கும் அது இருக்குது. நான் பாவம் செய்யக்கூடாதுல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது. ரைட்டா? இது கிருபையினால் உங்களுக்கு கிடைத்தது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இந்த உணர்வு வரும். அதனால் சல்வேஷன் ரொம்ப முக்கியம். சல்வேஷன், ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கர்த்தர் கிருபையினால் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது நாள் செஞ்ச பாவமும் கழுவப்பட்டுருது, நீ குற்றவாளியே கிடையாது, நீதிமான்னு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்து கர்த்தரை போல தேவன் எப்படி நீதிபராக இருக்கிறாரோ அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் இந்த கிருபை உங்களை கொண்டு நிறுத்துது. இதுதான் அந்த ரகசியம் தான் ஆதி காலத்திலேருந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அது என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 3:20-22 பாருங்கள். 3:20-22 அதுக்கு முந்தின வசனம்.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம் கொடுத்துச்சு. அந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு தரப்பட்டது? பழைய உடன்படிக்கை சட்டம், பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், 10 கற்பனைகள், உடன்படிக்கையில் நிறைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்து, இதெல்லாம் பலி கொடுப்பாயாக, இதெல்லாம் காணிக்கையாய் படைப்பாயாக, இதெல்லாம் நீ செய்யணுன்ட்டு நிறைய திட்டங்களை வகுத்து ஆண்டவர் கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அது பைபிள் சொல்கிறது. அதை பொறுத்து இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமே வேண்டாம், செஞ்சாதான் நீ நீதிமானாகணும் அப்படிங்கிறது கிடையாது. தேவ நீதி எப்படி வெளியாக்கப்படும் அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இப்போ இயேசு யாருன்னா, கிருபை, அவர் கூட இப்படிப்பட்ட ஒரு கிருபையான தயவில், அவருடைய கிருபையில் நாம் வாழ்கிற மீட்பின் வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, பாவம் செய்கிற சுவாபமே இல்லாத வாழ்க்கை, தேவனை போல ஒரு நீதிமான் என்கிற அந்த வாழ்க்கையை தருவதற்காய் கிறிஸ்துவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிருபையினால் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தார்ல. அந்த பிளானை வெளிப்படுத்துறதுக்கு இயேசு வந்து அந்த வாழ்க்கையை நமக்கு தர்றதுக்கு தான் அவர் சிலுவை மரணம், கல்வாரில் போட்டு சிலுவையிலுமே மறித்து ரத்தத்தெல்லாம் சிந்ததுக்கு காரணம், அந்த கிருபையின் வாழ்வை நான் எடுத்துக்கொள்வதற்காக அந்த கிரயம் செலுத்துகிறார். இந்த கிருபையின் வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக அவர் கிரயம் செலுத்துகிறார். நாம் கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ அதில் சொல்கிறார் 24, இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ மீட்பு கிடைச்ச உடனே, அதனால தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம். மீட்பை ரிசீவ் பண்ண உடனே நம்ம கண்டிப்பாக தேவனை போல ஒரு நீதிமானாய் நாம் வாழ இருக்கிறோம். அப்போ தேவன் யார்? ஆதி காலம் தொட்டு அந்த வர ஒரு நீதிமான். நம்ம ஏன் படைச்சாரு? அவர் கூடவே வாழ்வதற்கு. ஏன் உலகம் ஏன் படைக்கப்பட்டது? நமக்காக படைக்கப்பட்டது. இப்போ நான் பாவம் செஞ்சதுனால, ஆதாம் பாவம் செஞ்சதுனால எல்லாமே தவிடுபடி ஆயிட்டு தேவனுடைய திட்டம். ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் அப்படி நடக்கும்ட்டு ஆகி அவர் என்ன பண்ணுறார்? கிறிஸ்துவை நமக்குள்ள முன்னாடியே உலகத்தோடத்துக்கு முன்பாகவே பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒன்றை உண்டாக்கும் போதே அதனுடைய டீரிஸ்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி தொழிலில் நஷ்டமாகக்கூடாது அப்படிங்கிறத டீரிஸ்கிங். அதை பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆள் பண்ணணும். கடனை வாங்கி எல்லா பைசா வாங்கி உள்ளுக்க போட்டு கடைசியில் திடீர்னு ஒரு நம்ம ட்ரம்ப் வந்துட்டார், ஒரு ஸ்கீம் ஒன்று போட்ட உடனே டபா என் பிஸ்னஸ் பூரா போச்சுப்பா, எல்லாம் குழியில் விழுந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, நம்ம ட்ரம்ப்பை நான் குறை சொல்ல, நம்முடைய நல்ல ஒரு ஆள் அவர் வச்சுக்கணும். ஆனால் நம்முடைய வேலையோ, நம்முடைய வியாபாரமோ, நம்முடைய வீடு கட்டுதலோ, நம்முடைய எல்லா பொருளாதார காரியங்களோ டீரிஸ்க் பண்ணியிருக்கணும். அதாவது எல்லா சவாலையும் சந்தித்து அதில் எழும்பி நிற்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன பண்ணணும்? அதெல்லாம் ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ணி தான் இது பிஸ்னஸ் பண்ணணும். சும்மா எடுத்தோம் தொடுத்தோம்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க பைபிள் வார்த்தைகள் நல்லா கேட்கணும், கவனிக்கணும். அதே போல் வேலை செய்கிறவங்க, திருமண வாழ்க்கை வாழ்கிறவங்க அதை குறித்தான் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஏரோப்ளைன் ஆசைப்பட்டு ஓட்டி வாங்கி வானத்தில் பறந்து பொத்துன்னு விழுந்து அதில் குடும்பத்தோடு கூட எல்லோரும் நாசமாக்குறதுக்கு ஏரோப்ளைன் ஆசை. முதல்ல அதை பழகணும், இல்லை ஏரோப்ளைன் ட்ரைனிங் எடுக்கணும். திருமணமும் அப்படி தான். திருமணத்தை குறித்தார் கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லா கற்றுக்கொள்ளணும், எப்படி வாழணுன்ட்டு. குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்ளணும். அந்த காலத்தில் பார்ப்பான், இவன் வாட்டம் சாட்டமாக இருப்பான், என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சா கவனிப்பான். இதெல்லாம் இந்த காலம் கிடையாது. வாட்ட சாட்டமாக இருக்கிறவன் ஏமாற்றவும் செய்வான். வேலை பார்க்குறான், அது மாத்திரம் காணாது, இன்னொரு வீடும் வச்சுருவான். பிறகு புரிஞ்சிருப்பீங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. வீடு வச்சுருக்கான், வாசல் வச்சுருக்கான், அது வச்சுருக்கான், அதெல்லாம் இல்லை. பைபிள் படி வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்துக்குள் இந்த ஆள் யாராக இருக்கிறார்? எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும்? எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி தன்னுடைய பைபிள் சொல்லுது, போதிக்கிறவனாக இருந்தால் உன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் பைபிள் சொல்லுது. ஃபஸ்ட்டு குடும்பத்தை நடத்தாதவன் என்ன பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளை உன் சொல்ல கேட்கல, மனைவி உன் சொல்ல கேட்கல, பிள்ளைகள் ஒருத்தர் வீட்டில் கேட்கல, ஒரு கிறிஸ்தவனுடைய தன்மையை வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போய் இன்னொரு வீட்டில் கர்த்தர் நல்லவர் பார்த்துக்காங்க, எங்களுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, உங்கள் பிள்ளை அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படல. அதுதான் பேசாமல் சொல்கிறாரு, நீ உன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறான்னு உதவி ஊழியத்தில் இரு, சப்போர்ட் மினிஸ்டரில் இருக்கா? பைபிளில் இருக்கு. தீமோத்தேயுவில் எடுத்து படித்து பாருங்கள். தன்னை குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். என்ன அமைதியாயிட்டீங்களே?
இடையிட இப்படி சின்ன சின்ன பொடியை போட்டு விட்டால் தான் சரி வரும். இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், உங்களுக்கு நம்ம எந்த அளவு அர்ப்பணமாக வேண்டியதாக இருக்குது, எந்த அளவு வார்த்தையின்படி செயல்பட வேண்டியதாக இருக்குது இல்லையா? சரி கவனிங்க. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன சொல்லுறோம், கிருபை என்ன பண்ணுதுன்னா, தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்தி இயேசு கிறிஸ்து வருகையில் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் பிறந்து அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு நீதிமான், கர்த்தர் எப்படி பர்ஃபெக்டா நீதிமானா இருக்கிறார் அதே போல நீதியின் வாழ்க்கை தருவதற்கு கிருபையாய் நமக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டோட நமக்குள்ள குடி வாசம் செய்கிறார், குடித்தனம் பண்ணுகிறார், உலாவுகிறார், அசைகிறார். அவருக்கு நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம். விசுவாசிக்கீங்களா? இப்போ நம்முடைய சொல்லு, பேச்சு, செயல், சிந்தையெல்லாம் அவரை பிரதிபலிக்க முடியாது நான் வாழ்கிறோம். ஆமென். ரைட். அடுத்த வசனத்தை படிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம். இல்லை 3லே படிச்சிடலாமா? அவன் அவ்வளோ பெரிய படைப்பாக படைச்சிருக்காரு. ஏதோ மனுஷன் பூமியில் எப்படியோ வாழ்ந்து நாசமாக போகிறான், மிருகத்தை போல் அவனும் சாகிறான், ஒரு அடக்கம் பண்ணி முடிச்சோன்னா முடிஞ்சு போச்சு அப்படிலாம் இல்லை. மனுஷனுடைய லைஃப் எட்டர்னல். மனுஷனை போல் பூமியில் யாரும் படைக்கப்படலை, யாரும் எந்த இதுவும் படைக்கப்படலை. மனுஷன் மிருகத்திலேருந்து தோன்றவே இல்லை. அது பெரிய சயின்ஸு சொல்லியிருக்கிற மிகப்பெரிய அபத்தம். அப்சர்ட். இட் இஸ் நாட் ட்ரூ. எகெயின்ஸ்ட் த ட்ரூத். தேவனை போல் நாம் படைக்கப்பட்டோம், தேவனால் படைக்கப்பட்டோம், உலகத் தோற்றத்தை முன்பாகவே நாம் படைக்கப்பட்டோம். நாம் நீதிமானாக அவரை போலவே நீதியாய் நாம் வாழும்படியாக நாம் படைக்கப்பட்டோம். தட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துலேருந்து நம்ம வழுகை செய்கிற எந்த செயலும் பேச்சும் நம்ம உள்ளுக்கு ஒன்று தோணணும். பாருங்கள், என்னுடைய ஸ்டாண்டர்ட் யார்? இன்றைக்கி சில பேர் ஒரு உணர்வு ஒன்று வருது, நான் யார் தெரியுமா, இன்னாருடைய பிள்ளை தெரியுமா, உலக பிரகாரமாக அப்புறம் ஊர் பேர் வச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலி பக்கத்தில் எங்கே பிறந்தாரோ தெரில, அந்த ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். அங்கே அவர் பிறக்கல, அவர் அங்கே இருந்தார். அந்த ஊர் பக்கத்தில் இங்கே யாரெல்லாம் இருக்கீங்களோ தெரில. அந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் எட்டயபுரம். எட்டயபுரம் இல்லை, எட்டயபுரம். ஓகே. அதே போல் ஆமாம்மா, நிறைய பேர் அந்தந்த பக்கத்தில் சில பேர் இருப்பாங்க பாருங்கள். அந்த 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 ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும் பாருங்கள். எட்டயபுரத்துக்காரங்க, நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்ணில் பிறந்தவன் ஆகணும். அந்த துரைங்கிற அந்த பிரிட்டிஷ்காரங்க அப்படி தான் துரை சொல்லுவாங்கள்ல, அவரை பார்த்துட்டு அவன் பேசின டைலாக் அதெல்லாம் பேசி நாடகம்லாம் போடும்போது நம்மளுக்கு அங்கே அப்படி ஆளுகளுக்கு ஒரு தெம்பு ஏறும் பாருங்க. ஆஹா, வீரபாண்டியனுடைய வீரம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு எது வரணும் தெரியுமா? இப்படியெல்லாம் வீரம் வருது, தேச சரீர பிரகாரமாக உண்டு. தமிழர்ண்டு சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா சொல்லும்போது இருக்குது பாருங்கள். நம்ம யாருடா, 3000 வருடத்துக்கு முன்னால் உள்ளவன்டா, 5000 வருடத்துக்கு முன்னால் உள்ளவன்டா, நான் பிறந்தவன்டா, கீழடியை பாருடா சொல்லும்போது கொஞ்சம் வரத்தான் செய்யுது. நீ உங்களுக்கு வராட்டாலும் எனக்கு வருது, நானும் உணர்வு இருக்குது. ஆனால் அதை விட பெரிய உணர்வு என்ன அப்படின்னா, நம்ம தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னால் என்ன படைத்தவாருடா அப்படின்னு மற்றவன்ட்ட சொல்லணும். பிசாசுட்ட பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வானம் பூமி எனக்காய் படைக்கப்பட்டதுடா, நித்திய நித்தியமான வாழ போறேன்டா அப்படின்னு பிசாசுட்ட சொல்லணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு வரலன்னு வைங்களேன், நீங்க இருந்து என்ன? ஆமா, அப்படி சொல்லுங்க சிஸ்டர். நங்கிறது சொல்ல முடியாது. கை தட்டுங்க அவனுக்கு, உங்களுக்கு நான் கை தட்டணும். ஆமா, வாழ்ந்தால் அவருக்காக வாழ வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படியெல்லாம் பேசுறேன்ட்டு எனக்கு ஏசியை கம்மி பண்ணிடுறாங்க யாரோ, அப்படி தெரியுது. ஏசியை கூட்டி வைங்க, இப்போ தான் எனக்கு வேகம் வருது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ பாருங்க, இங்கே கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, இயேசுவை நமக்காக பரிசு பொருளாய் அனுப்பி அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. இது பெரிய பாக்கியம். அந்த கிருபை நம்மளுக்கு வந்தது பெரிய ஒரு பாக்கியம். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு தெரியுமா, உன்னுடைய அக்கிரமம் பாவம் எல்லாம் மூடப்பட்டாச்சு. ஸோ இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 24-25 பாருங்கள். அது சொல்லுது,
தேவன் சாரி 4வது அதிகாரம் ரோமர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அடுத்த வசனத்தை பாருங்க, அது எப்படி எண்ணப்படும்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு ஏன் மரித்து உயிரோடு எழுப்பினார்னா, நாம்னா அர்த்தம் என்ன? ஒட்டுமொத்த 840 கோடி ஜனங்கள், இப்பொழுது வாழுகிற ஜனங்களும் வாழப்போகிற ஜனங்களும் எல்லாரும், அவர்களை எல்லாம் நீதிமான்கள் ஆக்குவதற்குரிய எல்லா வேலையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டார் கிருபையினால. எல்லாரும் கடவுள் போல சுத்தமா சூப்பரா உலகத்துறதுக்கு முன்னாடி, அதுதான் தேவனுடைய டிசைன். அப்படி எல்லாரும் வாழ்வதற்கு தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ ஒரு வசனத்தை விட்டுட்டு படித்தோம், அந்த வசனத்தை மறுபடியும் போகலாமா? அது என்ன படிக்காமல் வந்துட்டோம்? ரோமரில் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் படிக்கலன்னு நினைக்கிறேன். அது 8 படிச்சிரும், அப்போ தான் உங்களுக்கு புறப்படும். இது வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கன்னா சுழுக்கு இருக்குன்னா அது சுழுக்கெல்லாம் தடை விட்டுரும். இது ஏன்னா நம்மளுக்கு புரிதலில் சில சுழுக்கு இருக்குது பாருங்கள், சுருண்டு போய் இருக்கும், அது உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன புரிதல்? எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஆமென். கர்த்தர் எல்லாருடைய பாவத்தை எல்லாம், இதில் அர்த்தம் என்ன இருக்குது தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிற அல்லது வாழப்போகிற எல்லாருடைய பாவத்தையும் கர்த்தர் சிலுவையில் சுமந்துட்டதுனால அவங்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்றது இல்லை. கர்த்தர் எல்லாருடைய பாவங்களை என்றது இல்லை. அவர் எண்ணிட்டாருன்னா அவருக்கு சூடு பிடிச்சு என்ன உடனே ஆள் அவுட்டு தான். மெல்ல தட்டுங்க. நான் சுளுக்கு நோக்கும்போது கொஞ்சம் தட்டு தாளம் வரத்தான் செய்யும். அப்படி யாருடைய பாவத்தையும் கர்த்தர் என்றது கிடையாது. ஏன்னா அதுக்குடைய கரையும் இருக்குல்ல, ரத்தம் ரொம்ப பெருசு கிருபை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அதில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்களேன், அந்த நியாயத்துக்கு வரணும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நித்திய நரகம். இவ்வளோ பெரிய காரியத்தை யாருடைய பாவத்தையும் எண்ணாமல், அதனால தான் ஊரில் பாருங்களேன் என்ன அட்டூழியம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு கர்த்தருடைய பாவத்தை என்றனா எல்லாருடைய அக்கிரமத்தையும் பவுல் சொல்கிறார். என்ன மோசமான பாவிகள்ப்பா உலகத்தில் நிறைய இருக்கான்னு நம்ம பிறரை பார்க்குறோம். பவுல் இப்படி பார்க்க சொல்கிறாரு, என்ன பாவியா, எல்லாரையும் விட பெரும்பாவியா நல்லாப்பா இருந்தேன் அப்படி நினச்சி பார்த்தா மற்றவங்கள அவ்வளோ தூரம் பெரிய பாவி நீங்கள் பார்ப்பீங்களா? எப்படி பார்க்க சொல்கிறாரு? பெரும்பாவி யார்? முன்னாடி. இப்போ ரட்சிக்கப்பட்டோம், முன்னாடி யார் பெரும்பாவி? யார்? சத்தம் வராது. நாங்கள் யார் இன்னாரெல்லாம் நாங்கள் எப்படி, நாங்கள் அந்த காலத்துலேருந்தே கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். எங்கள் 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்கள், 4ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். எங்கள் தாத்தா பேர் வேதமுத்து. நான் சொல்லலாம், ஆமாம் உண்மையில் சொல்கிறேன், எங்கள் தாத்தா பேர் வேதமுத்து. எங்கள் அப்பா காலத்தில் கிறிஸ்தவர்கள். எங்களால் தான் கோயில் கட்டப்பட்டு ஆச்சா பூச்சார்னு எல்லாம் அவுத்து விட்டுறலாமா? நம்ம பிரிட்டிஷ்காரனே எங்கிட்ட வந்து தான் இடம் கட்டு கோயில் கட்டினா சொல்லிடலாம்ல நம்ம எல்லாரும். இந்த பாரம்பரியத்தெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு கர்த்தர் எல்லா பாவிகளையும் நேசிக்கிறார். எல்லா பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஊருக்காரன் அத்தனை பேருக்கும் அவங்கள நீதிமான்கள் ஆக்கும்படியாக கரையை செலுத்தி இருக்கிறார். அவங்களுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணலை. நம்ம என்ன கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டுறதுக்கு இந்த பாடுபட்டு போனோம். அவன் பாருங்க 3 மாடி மேலே பார்த்து கட்டியிருக்கிறான். ஏன்? கிருபை. அந்த கூப்பிட்டுங்க வச்சு உங்களை கழுவி ஓட்டுதான். அவன் வீடு கட்டினா உனக்கு என்ன வந்துட்டு? கிருபையினால உலகத்தில் வாழ வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அவர் 2 வருஷம் கழிச்சு ஏற்றுக்கொள்ள போகிறாரு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பைபிளை படித்து பாருங்க. இந்த உலகத்தில் நிறைய படித்தவங்களெல்லாம் படிக்காத ஆட்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிமித்தமாக அவங்கள நம்ம மாற்ற முடியும். நீங்கள் மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்க மேலே புறமப்படாதீங்க, பண்ணாதீங்க. அவங்க எல்லாருக்காண்டி தான் கர்த்தர் இதை செஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம எப்படி பார்க்கணும்? கிறிஸ்து பார்க்குறது போல பார்க்கணும். அவர் யாருடைய பாவங்களை எண்ணுவதில்லை. அவன் எண்ணாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனுடைய பாவங்களுக்கான தீர்வை ஏற்கனவே செய்து முடிச்சு வச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் யாரையுமே குற்றம் சாட்டாதீங்க. முதல்ல பார்த்தோன்னா அவன் பீடி குடிக்கிறது அவன் ஞாபகம். என்னைக்கு நீ பீடியை நிப்பாட்டுறையோ, என்னைக்கு தண்ணியை நிப்பாட்டுறது, அன்னைக்கு தான் நல்லவனாக இருக்க முடியும்.
இப்படிப்பட்ட சேவை செஞ்சுட்டு இந்த ஊழியத்தில் இந்த சர்ச்சில் பார்ட்னராக இருக்கிறனால அல்லது ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிடாதீங்க யாராவது. அவன் தண்ணி தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா, அவன் அடிக்கிற ஒரு மோசமான வாழ்க்கை தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. செய்யக்கூடாது தான், ரைட், நான் இல்லைங்களே. கிறிஸ்துவை அவர்களுக்கு காட்டுங்கள், தேவனுடைய கிருபை அவர்களுக்கு காட்டுங்கள், அவருடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுங்கள், அவருக்காக இயேசு கிறிஸ்துவில் மரித்திருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். அவர் வந்த உடனே அவனுடைய லைஃபே மாறிடும். எதை சொல்லக்கூடாது அதை தான் நம்ம இப்போ சொல்கிறது. எதை விட்டால் நல்லா இருக்கும், எதை விட்டால் நல்லா இருக்கும், எதை விட்டால் நல்லா இருக்கும், இது இயேசுக்கு தெரியாதா? அவன் செஞ்ச பாவத்தையும் அவனுடைய பாவ சுவாபத்தையும் ஒரு சிலுவையில் எல்லாத்தையும் முடிவு கட்டி வச்சிருக்கிறார். இயேசுவை பெற்றுக்கொள்கிற பொழுது எல்லா நுகங்களும் உடைபடும். சொல்லுங்களேன். அதனால இவங்க என்ன இப்படி பிரசங்கம் பண்ணி வச்சிடறாங்க? தண்ணி அடிக்கிறோம். முதல்ல வந்து, ஆண்டவரே நான் தண்ணி அடித்து இத்தனை வருஷம் தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டேன், தூரத்துலாம் வந்துட்டு என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன் தெரியுமா ஆண்டவரே. அந்த உணர்வுலாம் இருக்குல்ல, ரைட்டு தான். இன்னும் ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கேன். இதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் விட்டு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆண்டவரே, இப்போ மடத்தில் வாரேன். இல்லை, அவன் மனது நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவ சோமம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாமல் முடியாது, நீர் எனக்கு வேணும், நான் மனம் திரும்ப, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீ உம்முடைய வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்ட்டு தேவன்கிட்ட விசுவாச உடனே இயேசு உள்ளுக்கு ஓடி வர்றார். உள்ளுக்கு வந்த உடனே பாவமெல்லாம் காணாமல் பறந்துருது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவன் மறுபடி பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். வேதம் இப்படி சொல்லுது. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு வந்த உடனே உங்களுடைய சோபமே மாறிடும். நிறைய பேருடைய சோபமே மாறிற உலகத்தான் இருக்கு. நம்ம எதை பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்குற விதங்களை மாற்றுவோம். எந்த பிரசங்கம் கேட்குறீங்களா எனக்கு தெரியாது, யாரை பின்பற்றுறீங்களே தெரியாது, வேதத்தை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். இதுதான் வேதாகம போதனையாக இருக்கிறது. வேதாகமத்தில் கிறிஸ்து உங்க வந்தா 25வது வசனத்தை பார்க்கலாமா? 24 படித்தோம்ல, 25. தேவன் பொறுமையாக இருந்த காலத்தில், ஓகே, தேவன் அவருடைய நான் பொறுமையாக இருந்த காலத்தில் நடந்த பாவங்களை தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் பாவம் அல்லது நீதிமான்ங்கிற ஒரு தன்மையிலிருந்து கீழே விழுந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் மறுபடியும் அவர்களை தேவனுடைய தரமான வாழ்க்கைகள் கொடுப்பதற்காக கிருபையினால் கர்த்தர் அதை செய்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே பலியானார். அப்படி என்னுடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கணும்? நான் பாருங்கள், எல்ஜி பெருங்காயத்தை நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் எல்ஜி பெருங்காயம் அதே போல் தான் இருக்கும், அப்படி தானே? சரி, கூட்டு பெருங்காயம், அது எல்ஜிங்கிறது பிராண்ட் நேம். எல்ஜினுடைய பெருங்காயத்தை எங்கே வாங்கினீங்கனாலும் அதே போல் தான் தரம் இருக்குது. நீங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்க, நீங்கள் வந்து பக்கத்தில் இல்லைங்கிற ஒரு கிரானாவா அந்த கடையில் வாங்க, எல்லா இடத்துலையும் எதாவது தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையிடத்தில் உள்ள சுவாபம், கிறிஸ்துவின் சுவாபம் தான் எல்லா பக்கமும் இருக்கணும். ஆமென். இது இந்த ஆள் இங்கே உள்ளவங்க இவங்களுடைய சுவாபம் வித்தியாசமாக இருக்கு, இல்லை, கிறிஸ்துவின் சுவாபத்தை எல்லாரும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய நோக்கம் என்ன, உங்கள்கிட்ட இதை கிருபையை கொண்டு வரது காரணம், நான் கிருபையில் வாழ்றேன்னு சொல்கிறவங்க, கர்த்தர் எனக்கு இந்த கிருபையை எனக்கு மீட்பை கொடுத்து அவரை போல ஒரு நீதியின் வாழ்க்கை எனக்கு வாழும்படியாக தந்திருக்கிறார். என்னுடைய தரம் குறைந்துதான் இருக்கக்கூடாது. கிருபை ஏன் விலையேறப்பட்டதுன்னு, தேவனை போலவே நான் வாழும்படியாக அந்த கிருபை எனக்கு உதவுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு உதவ முடியும். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழும்பலாமா? எழும்புவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். கிருபையின் வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையினால் உங்களை மீட்டிருக்கிறார். கிருபையினால் உங்களை நீதிமான ஆக்கி இருக்கிறார். அது நம்முடைய கிரியினால் வந்தது இல்லை. லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் டுகெதர். நன்றி பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா சொல்லுமா? God is good. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்த்தீங்களா அந்த கிருபை எவ்வளோ பெரிய கிருபை? அந்த காலத்தில் இந்த காலம் வர்றது பெரிய கிருபை. உலகத்தோறதுக்கு முன்பாகவே அந்த கிருபை இருக்கிறது. நமக்காக தந்த கிருபை, எனக்காக இவ்வளவு பெரிய கிருபை, உலகத்தை படைக்க முன்பாக ஏற்படுத்த கிருபை, கிறிஸ்துவுக்குள்ள தேவன் அனாதி தீர்மானத்தின்படியே அந்த கிருபை எனக்காக அவரை வச்சிருந்தாரு.
அந்த கிருபை எனக்காய் பூமியிலே வெளிப்பட்டது. இயேசு பிறந்தார், சிலுவை சென்றார், கிருபை அதனுடைய கிரியை செய்து சிலுவையில் பாவியான என்னை சுமந்தது, என்னுடைய பாவத்தை சுமந்தது, பாவங்களை கழுகினார், என் பாவ சுவாபங்களையும் அவர் கழுகினார். புது சிருஷ்டியா என்னை மாற்றினார், நீதிமானாக என்னை ஏற்படுத்தினார். கிருபை எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை தந்திருக்கிறது ஆண்டவரே. அதை நான் விசுவாசித்து நீதியின் வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய பாவங்களை நீர் கழுகி போட்டீர், எல்லாருடைய பாவங்களை நீக்கி போட்டீர் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய பாவ தண்டனை அவர் நீக்கி போட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நீதியின் வாழ்க்கை இலவசமாய் பரிசாய் நீர் கொடுக்கிறீர், மீட்பின் வாழ்வை கொடுக்கிறீர், ரட்சிப்பின் வாழ்க்கையை நீர் கொடுக்கிறீர், அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை தருகிறீர், சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கட்டளையிடுகிறீர், இந்த இடத்துல சுகத்தை கட்டளையிடுகிறீர். எங்களுக்கு சுகமும் நல்வாழ்வுகள் உண்டாயிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்து இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டீர், வியாதிகளை நீக்கி போட்டீர், தரித்திரத்தை நீக்கி போட்டீர், சாபத்தை நீக்கி போட்டீர். உண்மை போல நீதியின் வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்க நாங்கள் அப்படியே பார்க்க, அப்படியே சிந்திக்க, அப்படியே பேச, அப்படியே வாழைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல கனமையும் உமக்கு தருகிறோம். வந்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய வேலை, பிஸ்னஸ், எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். படிப்பு, கல்வி, எல்லா திருமண வாழ்க்கை, குழந்தை செல்வங்கள் எல்லாவற்றையும் பரிசு பொருளாகி கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முதலாவது நாங்கள் படைக்கிறோம். தூய்மையான நீதியின் பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து செழிக்க எங்களை தாழ்த்துகிறோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே. ஃபர்ஸ்ட் உண்மை நாங்கள் வைக்க நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். வசன தியானத்திலும் ஜெபத்திலும் உண்மை பிரதிபலித்து நாங்கள் வாழங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.